இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய இரக்கங்கள் இன்றைய நாளில் கிடைப்பதாக. ஆமென். உங்களுக்காய் நான் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு இணைந்திருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 24வது வசனம். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். நானே அவர் என்று நீங்கள் அறியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முதல் யூதர்களுக்கு சொன்னார். அப்ப இயேசு சொல்லுகிறார், தன்னை தேவகுமாரன் என்பதை நீங்கள் அறியாவிட்டால் உங்கள் பாவங்களில் நீங்கள் சாவீர்கள். அதாவது வேதம் என்ன சொல்லுகிறது? பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற இந்த 2 சூழ்நிலையில இருந்து ஒரு மனிதன் விடுதலையாக வேண்டுமானால் பாவங்களை மன்னிக்கிறவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பை தரக்கூடியவர் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இயேசு சொன்னார், இயேசு நானே அவர் என்று, அதாவது பாவங்களை மன்னிக்கிறவர் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால், அறியாவிட்டால், நீங்கள் தெரிந்து கொள்ளாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். ஆம் பிரியமானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று முதல் சொன்னேன். அந்த முடிவிலே இந்த உலகத்து மக்கள் போகிறார்கள். அதில் நீங்க போகக்கூடாது இயேசு விரும்புகிறார். ஆகவே இந்த பாவத்தில் செத்து போய்விடக்கூடாது. பாவம் மனிதனை கொல்லும், பாவம் மனிதனை அழித்து விடும். பாவம் செய்கிற ஆத்மாவுக்கு மரணம் தான் இருக்கிறது. அங்கே பாவமானது இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று தாவீது ஏவாளை குறித்து, ஆதி தாயை குறித்து பேசுகிறார். பாவம் இப்படிப்பட்டது. பாவம் கொடூரமானது, பாவம் இரக்கமற்றது, பாவம் பயங்கரமான காரியங்களை செய்யும். உங்கள் பாவம் உங்களோட வாழ்க்கையிலே நன்மையை வர விடாதபடி தடுக்கும். பாவம் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு சுவரை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களை உருவாக்கின தெய்வம், உங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தெய்வம் உங்களை அவரோடு இணைத்து கொள்ள விரும்புகிறார். ஆனால் இந்த பாவம் தேவனுக்கும் மனிதனுக்கு நடுவில் சுவரா இருக்கிறது. மனிதனுக்கு தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாதபடி தடையா இருக்கிறது. மனிதன் சுவரை பார்க்கிறான். சுவரிலே 1000 முகங்கள் தெரியும் போது அவைகளெல்லாம் தெய்வம் என்று நம்புகிறான். இந்த சுவருக்கு அப்பாலே, இந்த பாவம் என்கிற சுவருக்கு அப்பாலே தான் ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் இருக்கிறார். இந்த வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவளில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த ஒரே ஒரு தேவன் இருக்கிறார். இயேசு இருக்கிறார். அவரை காண முடியாதபடிக்கு பாவம் என்கிற சுவர் தடையாயிருக்கிறது. இயேசு இந்த சுவரை தகர்த்து தனக்கும் ஜனங்களுக்கும் இடையில இருக்கிற தடையை நீக்கி மனிதன் தேவனிடத்தில் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும்படி 2000 ஆண்டுகளுக்கு முதல் தேவன் இயேசு என்னும் பெயரில் பூமிக்கு வந்தார். அவர் இந்த பாவத்தில் இருந்து உங்களை விடுதலையாக்கும்படி, இந்த பாவங்களை மன்னிக்கிறவர் அவர்தான் என்பதை நீங்கள் விசுவாசியாவிட்டால் பாவத்தில் செத்து போயிருவீங்க. அதனால அவர் உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய சாபங்களை, உங்களுடைய வியாதிகளை, உங்களுடைய துக்கங்களை, உங்களோட பிரச்சனைகளை, உங்களோட கவலைகளை, உங்களோட கண்ணீர்களை எல்லாம் இயேசு தன் சரீரத்தில் ஏற்று சிலுவை மேலே அவர் சுமந்து தீர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவை பாடுகளை அறிந்திருக்கிறீங்க. 2 கைகளையும் அவருடைய 2 கால்களையும் ஆணிகளால் அடிக்கப்பட்டார். அவர் தாரையாய் ரத்தம் வழிந்து ஓடினது. அதற்கு முதல் அவருடைய சரீரத்தை வாரினால் அடித்து கிழித்தார்கள். அதில் இருந்த ரத்தம் வழிந்தது, தசைகள் கிழிந்து தொங்கினது. அவருடைய தலையிலே முள்முடி சூட்டி கோலினால் அடித்தார்கள். அந்த முட்கள் தலையில் இருந்த தோலை கிழித்தது. ரத்தம் தாரையா முகமெல்லாம் வழிந்தது, கண்ணுக்குள்ளால் வழிந்தது. சில பேர் சொல்லுகிறார்கள், சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், சில முட்கள் அது மிகவும் நீளமான முட்களாய் இருந்தது. அந்த முட்களில் சில முட்கள் அந்த நெற்றி பகுதி தோலை கிழித்து கொண்டு வந்து அப்படியே அவருடைய கண்ணுக்குள்ளே ஏறினதாகவும் சொல்லுகிறார்கள். அப்படியாய் இயேசு இப்படியாய் பாவத்துக்காய் விடுதலை தரும்படி, பாவத்திலிருந்து விடுதலையை தரும்படி இப்படி பாடுபட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே,
நீங்கள் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அருமையானவர்களே, பாவங்கள்ல இருந்து நீங்க விடுதலை அடைய வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். உங்கள் பாவங்களை தன் சரீரத்தில் ஏற்று சிலுவை மேல இந்த இவ்வளவு பாடுபட்டு சுமந்து தீர்த்தவர் இயேசு ஒருவர் தான். அவரை நீங்கள் அறியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த சிலுவை மரணம் உங்களுக்காக, இந்த கோர மரணத்தை இயேசு பாவத்தின் சம்பளமாகிய உங்களுடைய பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை இயேசு தன் சரீரத்தில் ஏற்று சிலுவை மேல சுமந்து தீர்த்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். என்றும் அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது. உங்களுக்கு பாவ மன்னிப்பை தருகிறவர் இயேசு என்பதை நீங்கள் அறியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுதான் உங்களுக்கு பாவ மன்னிப்பை தருகிறவர் என்றும் உங்களுடைய பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நீக்கி உங்களுக்கு விடுதலையை தந்து நித்திய ஜீவனை தருகிறவரும் இயேசு என்று நீங்கள் அறியாவிட்டால் உங்களுடைய பாவம் உங்களை அழிக்கும். நித்தியத்தை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அது அழித்துவிடும். பாவம் அழித்துவிடும். பாவத்தை நடப்பிக்கிறவன் பிசாசு. பிசாசனுடைய ஆவி பாவத்தை நடப்பிக்க கூடியதா இருக்கிறது. ஆனா இயேசுவின் ஆவியோ பாவத்தில் இருந்து மன்னிப்பையும் விடுதலையும் தந்து உங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க கூடியதாக இருக்கிறது. இயேசு இதற்காய் உங்களுக்காய் பலியானார், உங்களுக்காய் ரத்தம் சிந்தினார். உங்களோட வாழ்க்கையிலே இயேசு இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார். நானே அவரென்று நீங்கள் விசுவாசியாவிட்டால், நானே இயேசுவென்று உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் இயேசுவை அவர்தான் இயேசு பாவம் மன்னிக்கிறவர் இயேசுதான் என்று விசுவாசிக்காவிட்டால் அந்த மனுஷன் பாவத்திலே செத்து போவான் என்று வேதம் சொல்லுகிறது. இது எந்த சாவை குறித்து சொல்லுகிறது? ஒரு மனிதன் பூமியில பிறப்பதும் அவன் பூமியில மரிப்பதை குறித்து சொல்லல. இது ஆத்மாவின் மரணத்தை குறித்து பேசுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லப்பட்டது. ஆத்மா, அதாவது சரீரத்தில் ஒரு மரணம் பூமியில வருகிறது. உங்களுக்கு இந்த மரணத்துக்கு பிற்பாடு உங்களுடைய ஆத்மா, நீங்க இயேசு இல்லாத ஆத்மாக்கள் எங்கே போகும்? இயேசுவோடு சேர்ந்து இருந்த ஆத்மா மரித்தால் நித்திய ஜீவனுக்குள்ள பரலோகத்துக்குள்ளது பிரவேசிக்கும். இயேசு இல்லாத ஆத்மாவுடைய முடிவு பரிதாபமாய் இருக்குமே. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு ஒரு மனித ஆத்மா போய்விடக் கூடாது என்பதற்காய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை உலகம் அறிய வேண்டும் என்றும், தானே பாவங்களை மன்னிக்கிறவர் என்றும், தானே பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் என்றும் உலகம் அறியாவிட்டால் உலகம் அந்த பாவத்திலே சாகும் என்று அவர் சொன்னார். அதனால் அருமையானவர்களே, உங்கள் பாவத்திலே நீங்கள் சாகும்படி இயேசு விரும்பவில்லை. பாவத்திலே உங்களுக்கு பாவத்திலே இருந்து விடுதலையும் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் கொடுத்து உங்களை இந்த பாவத்திலிருந்து மீட்டு என்றென்றும் வாழத்தக்கதான தன்னுடைய நித்திய ஜீவ வாழ்க்கைக்குள்ள வர வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அதனால் இன்றைய நாள் உங்களுடைய இருதயத்தை இயேசுவை நோக்கி திருப்புவீர்களானால், இயேசுவை உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்வீர்களானால், அவரை வரவழைப்பீர்களானால் அவர் உங்களுக்குள்ளே வருவார். அவருடைய ரத்தம், வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. அப்படியாய் உங்களை சுத்திகரித்து பாவத்தில் இருந்து உங்களை விடுதலையாக்கி பாவத்தினாலே நீங்க சாகாதபடி பாவ மன்னிப்பை பற்றி நித்திய ஜீவனை அடையும்படி இயேசு உங்களை வாழ வைக்கும்படி இருக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆதலால் இந்த நிமிஷத்திலே உங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். ஒரே ஒரு சான்ஸ் இந்த உலகத்துக்கு, ஒரே ஒரு தருணம். இயேசுதான் அந்த சான்ஸ், இயேசுதான் இந்த சந்தர்ப்பம், இயேசுதான் இந்த கிருபையின் சந்தர்ப்பமா உங்களோட வாழ்க்கையில் இருக்கிறார். பாவத்தில் நீங்கள் சாகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவத்திலே நீங்கள் சாகாதபடி பிழைப்பீர்கள் நித்திய ஜீவனுக்காக. ஆமென். நீங்கள் பாவத்திலே சாகாதபடி கர்த்தருக்காய் பிழைக்கும்படி இப்பொழுது இயேசுவை உங்களோட உள்ளத்திலே சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ள விரும்பினால் என்னோடு சேர்ந்து நீங்க இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். அன்புள்ள பிதாவை, உம்முடைய குமாரன் இயேசுவை என் உள்ளத்திலே நான் இப்பொழுது சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அன்புள்ள இயேசு எனக்குள்ள வரட்டும். நாம் பாவங்களில் சாகாதபடி நாம் பிழைக்கும்படிக்கு இயேசு எனக்காய் சொல்வையில் மரித்ததற்காய் நன்றி. இயேசுவை என் உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவை என் பாவங்களை மன்னித்து எனக்கு ஜீவனை நீங்க தரும்படி, நித்திய ஜீவன் எனக்கு தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் இப்பொழுது உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்துக்காக நான் ஜெபிக்கிறேன்.
அன்புள்ள பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அவர்கள் பாவங்களில் சாகாதபடி, அவர்கள் பிழைக்கும்படி இயேசு அவருடைய பாவங்களை மன்னித்ததற்காய் நன்றி. பாவத்தின் நிமித்தம் உங்களோட வாழ்க்கையில வந்திருக்கிற ஒவ்வொரு வியாதிகள், பாவத்தின் நிமித்தம் வந்திருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகும்படி கட்டளை கொடுக்கிறேன். பாவத்துக்கு செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று சொன்னபடி, பாவத்தினால் அடிமத்தனத்துக்குள்ள கட்டப்பட்டு நுகத்தடிக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவருடைய நுகத்தடிகளையும் அடிமத்தனங்களையும் தேவகுமாரன் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைக்கிறேன். அவர்கள் விடுதலை ஆக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு அவர்களுக்குள்ள பிரவேசித்திருக்கிறபடினால் பாவத்துக்கு இனிமேல் அதிகாரம் இல்லை, பாவத்துக்கு எந்த உரிமையும் இல்லை. இயேசு சிலுவையில பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார். அதனால் இவர்கள் சுமக்க தேவையில்லை. இவர்களை ஒவ்வொருவரும் இப்பொழுது பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறபடியினால இயேசுவின் சிலுவையும் மரணத்தினால உண்டான சகல ஆசீர்வாதங்களும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் உண்டாகும்படியாய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் பாவத்திலே சாகாதபடி பிழைக்கும்படி இயேசு உங்களுக்காக மரித்தார். ஆமென். எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, உம்மை விட்டு